ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வீட்டுக்கு உள்ள விடுறவங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற சில நபர்கள் உங்கள் வீட்டை ரெண்டாக்கிடுவாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே சிலரை உள்ளே விட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரிவினையை கொண்டு வருவாங்க. சவுலை குறித்து வேதம் சொல்லுது, அந்த குமாரத்திகள் ஆடிப்பாடுகள் பாடினாங்க தான். ஆனால் சவுலுக்குள்ளேயும் தாவீதுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரிவினை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே உள்ள அவங்கள விட்டாங்க பாருங்கள், பாடினாங்க பாருங்கள், அவங்க தான். ஒருத்தரை குறைச்சி ஒருத்தரை தாழ்த்தி, ரெண்டு பேரையும் சமமாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, இல்லைனா பேசாமல் விட்டுருந்தா பரவாயில்ல. கணவனை உயர்த்தி பேசுகிறது, மனைவியை தாழ்த்தி பேசுகிறது, மனைவியை உயர்த்தி பேசி கணவனை தாழ்த்தி பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அப்போது ஒன்று, நீங்கள் அதை குறித்து வருத்தப்பட்டால் கூட பரவாயில்ல. கணவனுக்கு பிடிக்கலையா, வேண்டாம். மனைவிக்கு பிடிக்கலையா, வீட்டுக்குள்ளே சிலரை விடாதீங்க. அம்மா அப்பாவை நான் சொல்லலை, அவங்க நமக்கு உரியவர்கள். மற்றபடி சொல்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அம்னோனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க, அந்த ஃப்ரெண்டு ஒருத்தனை வீட்டுக்குள்ளே விடுறான் பாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே விட்ட அந்த மனுஷன் தப்பாக வழி நடத்தி அந்த வாலிப பிள்ளை சாகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. தன்னுடைய சொந்த சகோதரியை கெடுத்து விடுற அளவுக்கு வீட்டுக்கு விடுறவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக. சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் ஆசீர்வாதம் நிற்காது, சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளை கடன்காரங்களாக மாற்றிடுவாங்க, சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் சர்ச்சை விட்டு நம்மளை பிரிச்சிருவாங்க, சிலர் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது யாரையெல்லாம் வீட்டுக்குள்ளே நம்ம விடக்கூடாது அப்படின்றது நிறைய இருக்குது. சிலர் ரொம்ப குறை சொல்லி மற்றவங்களை குறித்து குறை பேசிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதை, உள்ளே விடாதீங்க. மற்றவங்களுக்கு விட நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும்னு நம்மளை ரொம்ப ஏற்றி விட்டு பொருளை வாங்க வைக்கிறது, கடன் வாங்க வைக்கிறது, இந்த மாதிரி. இதை கர்த்தர் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். சிலரை வீட்டுக்குள்ளே விட்டுட்டீங்கன்னா உலகத்திலையும் மதிப்பை கெடுப்பீங்க, ஆண்டவரிடத்துலையும் நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்களை தயவு செய்து ஆண்டவர் இதுவரைக்கும், ஒருவேளை நீங்கள் சொல்கிறது உண்மை பாஸ்டர், இவங்களை தேவையில்லாமல் உள்ளே விட்டு நான் இப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போவோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனியாக கர்த்தரோடு இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுங்க. அப்படின்னு உங்கள் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஜாலி, உங்களுடைய சாப்பாடு, இது எல்லாமே உங்கள் ஃபேமிலியோடு இருக்கட்டும். அம்மா அப்பா பிள்ளைங்க, அம்மா அப்பா அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் தேர்ட் ஒரு பர்சனோட தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது சில நேரத்தில் பாதிப்பாக அமையும்.